Model test 4. Model test 4ல என்ன டாபிக் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன், விகிதம், விகித சராசரம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். பர்சன்டேஜ், HCF, ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் தேவைப்படுற ஒரு டாபிக். இப்போ இந்த டாபிக்ல இருந்து ஒரு 15 கேள்விகள். இந்த 15 கேள்விகள் எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு கான்செப்ட்ல ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும். சரி, இந்த டாபிக்கை பொறுத்தவரை எப்படி இருக்கும், எப்படி நம்ம அந்த கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த கொஸ்டினை படிக்கணும். we should read. நம்ம அதை படிக்கும்போது நமக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். அந்த மீனிங்கை கரெக்டாக கேப்சர் பண்ணாதான் இந்த கொஸ்டினோட ஐடியாவே போக முடியும். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கை ஹேண்டில் பண்ணால் அந்த கொஸ்டினோட மீனிங் வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லும்போது சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கேள்விகள் தான் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த கேள்வியில் இருக்கிற விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேள்வியை இப்படி தான் போடணும் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஈஸியாக கொண்டு போகலாம். சரி, இந்த 15 கேள்விகள், இந்த 15 கேள்விகளும் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு டாபிக், அதாவது ரேஷியோ ப்ரொபோசிஷன்ல இருக்கிற 15 டிஃப்ரெண்ட் ஐடியாஸை கொண்டு ஹேண்டில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Two numbers are in the ratio 1:2. ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பருடைய ரேஷியோ என்ன இருக்குது அப்படின்னா 1:2 இருக்கு. அந்த இரண்டு எண்களுடன் 7 கூட்டினால் we should add 7 to both numbers. It changes the ratio 3:5. என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் இருக்குது. அந்த ரெண்டு நம்பருடைய ரேஷியோ 1:2. ஓகே, ரெண்டு பேர் இருக்காங்க. அப்ப அந்த ரெண்டு பேரை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம ரெண்டு நம்பர் இருக்கு, ஒரு நம்பரை எக்ஸ் ஆகும், இன்னொரு நம்பரை 2x ஆகும் கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியல அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அந்த ரேஷியோஸ் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் ஒரு வேரியபிள் கொடுத்துருணும். எப்பெல்லாம் ரேஷியோஸோட டிஸ்கஷன் வருதோ அப்பெல்லாம் அந்த ஒரு வேரியபிளை கொடுத்துருணும். ஏன், அதாவது மாறி கொடுத்துருணும். x to x கொடுத்துட்டோம். அந்த இரண்டு எண்களுடன் 7 கூட்டினால் எண்களின் விகிதம் 3:5 மாறப்படுகிறது. நம்ம ரேஷியோ அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து இப்போ A:B அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னா we should write A/B. இதுதான் ஆக்சுவலாக தட் இஸ் டிவிஷன். நார்மலாக ரேஷியோன்றது அதுதான், விகிதம்ன்றது இதுதான். A:B ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக A/B தான் A:B. அதை தான் நம்ம விகிதமாக சொல்லிட்டு இருக்கோம். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ரெண்டு எண்களுடன் 7 கூட்டினால் அந்த ரேஷியோ என்னவா மாறுது அப்படின்னா 3:5 மாறுது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெண்டு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இந்த ரெண்டு பேருடன் 7 கூட்டினால் அப்ப இவங்க ஆல்ரெடி என்னன்னா ரேஷியோஸ்ல இருக்காங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் 7 கூட்டுங்க. அப்ப 7x + 7 2x + 7 இப்படி கூட்டும் பொழுது அந்த ரேஷியோ என்னவா மாறுதுன்னா 3:5 மாறுது. அப்ப 3:5 மாறுதா? அப்ப 3/5. அந்த கொஸ்டினை படிக்க முதல்ல நம்ம டைம் எடுத்துக்கணும். அந்த கொஸ்டினை முதல்ல படிக்கணும். அந்த கொஸ்டினை படிச்சா நமக்கு ஒண்ணுமே இல்லை. ரெண்டு நம்பர், அந்த ரெண்டு நம்பருடைய ரேஷியோ A:B 1:2. ரெண்டு பேர் கூடயும் 7 ஆட் பண்றோம். அப்ப அந்த தெரியாத ரெண்டு பேரை நம்ம x 2x வச்சுக்கணும். அந்த ரெண்டு பேர் கூட 7 ஆட் பண்ணும்போது வேற ஒரு ரேஷியோ கிடைக்குது, அது 3:5. நமக்கு என்ன தேவை அப்படின்னா அதுல இருக்கிற அந்த ரெண்டு நம்பர், ஓகே அதுல பெரிய நம்பர் சின்ன நம்பர், அடுத்த கொஸ்டின் அந்த ரெண்டு நம்பர் எனக்கு வேணும். இப்போ இதுதான் ப்ரொசீஜர். ரெண்டு தெரியாத நம்பர் கூட 7 கூட்டினா ஒரு ரேஷியோ வருது, முடிச்சிட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை, நார்மல் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். இதை எடுத்து பெருக்குங்க, இதை எடுத்து பெருக்குங்க. அப்போ என்ன வரும்? 5x + 35. இந்த பக்கம் பெருக்குனா இங்கே கொண்டு போங்க. இங்கே கொண்டு போகும்போது என்ன வருது பாருங்க, 6x + 21. இங்கே ஒரு 6x 5x கழிக்கிறீங்க, அப்போ எக்ஸா மாறும். அப்போ x = 35. இது இங்கே கொண்டு வரீங்க, அப்போ எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 14. எக்ஸ் வந்து 14. 35லேருந்து 21 கழிச்சா 14. நமக்கு என்ன வேணும்? இங்க ரெண்டு நம்பர், யார் அந்த ரெண்டு நம்பர்? எக்ஸ்ன்றது ஒரு நம்பர், 2x ஒரு நம்பர். அப்போ x 2x, அப்போ 14 ஒரு நம்பரும் 28 ஒரு நம்பரும் இருக்கு. ரைட், நமக்கு யார் வேணும்? பெரிய நம்பர் வேணும். அப்போ பெரிய நம்பர் யாரு? x 2x. 28 இஸ் த பிக்கஸ்ட் நம்பர். ஒண்ணுமே இல்லைங்க, லாஜிக்கை முதல்ல புரிஞ்சுக்கணும். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். நம்ம படிக்கிற விஷயத்துல தான் அந்த கொஸ்டினை ஈஸியா கேப்சர் பண்ண முடியும். பாருங்க, சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். நம்ம இதுக்கு வந்து ஒரு பெரிய மேத்தமெட்டிக்கல் விஷயம்லாம் ஒண்ணுமே இல்லை. படிச்ச விஷயத்த அப்படியே ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி அதுல இருந்து ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தாவே நமக்கு என்ன கிடைக்கும்னா சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? ஈஸியா தானே இருக்கு. ஒண்ணுமே இல்லை, சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். நம்ம அந்த ஐடியாவை கரெக்டா கேப்சர் பண்ணிட்டோம்னா ஒண்ணுமே இல்லை. வாட் இஸ் தி ஃபோர்த் ப்ரொபோசிஷன்? பாருங்க, இது ஒரு ரிப்பீட்டட் மாடல். தேர்ட் ப்ரொபோசிஷன் கூட கேட்பாங்க. ஒரு ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்கன்னா தேர்ட் ப்ரொபோசிஷன் ஒரு கேள்வியா இருக்கும், ஃபோர்த் ப்ரொபோசிஷன் ஒரு கேள்வியா இருக்கும், மீன் ப்ரொபோசிஷன் கூட ஒரு கேள்வி இருக்குது. சரி, ரெண்டு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்க, A and B அப்படின்னு ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்க.
வாட் இஸ் தேர்ட் ப்ரொபோசிஷன் கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. தேர்ட் ப்ரொபோசிஷனுக்கு பி ஸ்கொயர் பை ஏ. பி ஸ்கொயர் பை ஏ, அதாவது செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணா உங்களுக்கு தேர்ட் நம்பர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சி இஸ் த தேர்ட் நம்பர்னா தேர்ட் நம்பர் கிடைக்கும். இதே விஷயங்கள் 3 நம்பர் கொடுக்கப்பட்டிருக்குது. 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஃபோர்த் ப்ரொபோசிஷன் கேட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், பிசி பை ஏ கண்டுபிடிச்சா அதே தான். 2 நம்பரை பெருக்கி டிவைடட் பை ஏ. தேர்ட் ப்ரொபோசிஷன் கேட்டா பி ஸ்கொயர் பை ஏ, அவ்வளோதான் லாஜிக். செகண்ட் நம்பர் யாரும் அவனை ஸ்கொயர் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணா தேர்ட் நம்பர் கிடைச்சிடும். ஃபோர்த் நம்பர் கேட்குறாங்கன்னா கடைசி 2 நம்பரை பெருக்கி முதல் நம்பர் டிவைட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அப்போ இங்க 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 5, 8, 15. அப்போ ரூல் பிரகாரம் பிசி பி 8 × 15 பை 5 இதை அப்படியே அடிச்சிருங்க 3. அப்போ 3 × 8 எவ்வளோ ஆச்சு? 24. அப்போ 24 இஸ் த ஆன்சர். சரிங்களா? தேர்ட் ப்ரொபோசிஷன் கேட்டா பி ஸ்கொயர் பை ஏ, ஃபோர்த் ப்ரொபோசிஷன் கேட்டா பிசி பை ஏ. ஒண்ணுமே இல்லை, சிம்பிளான ஒரு லாஜிக். சரிங்களா? ஈஸி தான். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் மாடல், பட் ஒன்றும் இல்லை, நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்க, வழக்கமா ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன்னா இதுதான் ஒரு மாடல் டைப் ஆஃப் கொஸ்டின். மாடல் டைப் இந்த மாதிரி எக்ஸ் ஒய். நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இட் கேன் ரிட்டன் அஸ் ரேஷியோ. லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகணும். அப்ப லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனா என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/4, y by z is equal to 1/5. இதுதான் லாஜிக். முடிச்சிட்டோம். ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், இந்த a by b அப்படின்றவங்க தான் a is to b. சரி, எனக்கு என்ன வேணும்? x y z வேணும், அவங்களோட ரேஷியோஸ் வேணும். ஒன்றும் பண்ண வேண்டாம். நிறைய இதுல வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இந்த படத்தை ஷார்ட் பண்றது நிறைய ஷார்ட்கட் இருக்குது. நம்ம சிம்பிளா ஒரு ஒரு மல்டிப்ளிகேஷன் ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். x y z. ஃபர்ஸ்ட் ரூல்ல x y என்ன நம்பர் இருக்குது? 1 4, அப்போ 1 4. செகண்ட் ஒய்ல YZ, அப்போ Y 1, Z வந்து 5. இந்த மாதிரி ஒரு மல்டிப்ளிகேஷன் ரூல். இதுலேயே 0 போட்டு நிரப்பி அதில் கூட கண்டுபிடிக்கலாம். அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரி, எனக்கு என்ன வேணும்? X is to Y is to Z வேணும். X is to Y is to Z. ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த Z ரூலை ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு Z ரூல்ன்றது அர்த்தம். இப்படி ஞாபகம் வச்சுங்க. 1 × 1 1, 1 × 4 4, then 4 × 5 20. இதுதான் என்னன்னா x is to y is to z. என்ன பண்ணணும்? 3 ரேஷியோஸ் x y z னு எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 பேரை மேல எழுதுறோம். நம்ம மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம்? அடுத்த டிஜிட்ல இறக்கி எழுதுவோம்ல, அந்த மாதிரி y by z என்ன எழுதுறோம்னா அடுத்த ரோல கீழே எழுதுறோம். எங்க நான் x தள்ளி எழுதுறோம். இப்போ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணினால், அதாவது இதுதான் z ரூல். ஜெட்டை வந்து ரிவர்ஸ்ல வரும். இந்த ஜெட் ரூலை ஃபாலோ பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த ரேஷியோ வந்து ஈஸியா போட்டுடலாம். அதாவது ரேஷியோ ப்ரொபோசிஷன்ல ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னா, இந்த மாடல்ல ஒரு கேள்வியை வந்து வழக்கமா ரொட்டீனா வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டிருப்பாங்க. சரிங்க, இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். அதாவது கொஸ்டினுடைய வேரியேஷன்ஸ் பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல எடுக்கப்பட்டிருக்கு. 2 numbers or respectively 20%, 30% more than the third number. யாரோ ஒரு 3வது நம்பர் இருக்கு. 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த 3 பேர்ல 2 எண்கள் 3வது எண்ணை விட, ஃபர்ஸ்ட் நம்பர், the 2 numbers are respectively 20%, 50% more than the third number. ஃபர்ஸ்ட் தேர்ட் நம்பரை விட இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னா 20% மோர் தென்னா இருக்கு. செகண்ட் நம்பர் எப்படி இருக்குன்னா 50% மோர் தென்னா இருக்கு. அவங்களோட கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த 2 பேர் இருக்காங்க பத்தியா, இவங்க 2 பேருடைய ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். சரிங்க, தெரியாத தேர்ட் நம்பர் நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ரேஷியோ கொடு. அந்த தெரியாத தேர்ட் நம்பரை இங்க பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கிறதால நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்? 100ஆ கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப 100ஆ கன்சிடர் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம், 120/100. இது ஃபர்ஸ்ட் நம்பருடைய ரேஷியோ. அப்ப செகண்ட் நம்பர் என்ன பண்றது? செகண்ட் நம்பர் 150/100. எனக்கு தெரியும் என்னோட தேர்ட் நம்பர் 100 பா. என்னோட தேர்ட் நம்பர் வந்து 100. தேர்ட் நம்பரோட 20% அதிகம், அப்போ 120. தேர்ட் நம்பரோட செகண்ட் நம்பர் 50% அதிகம், அப்போ 150. முடிஞ்சிருச்சு. அப்போ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா இது என்னவா மாறும்னா 6/5x மாறும். இதை நீங்க சிம்பிளை பண்ணா 3/2. சாரி, எக்ஸாம்பிள் y இது வேற நம்பர்ல. அப்போ இது என்னவா மாறும்னா 3/2y மாறும். எனக்கு என்ன வேணும்? இவங்க 2 பேருடைய ரேஷியோ வேணும். அப்ப என்ன பண்ண போறோம்னா 6/5 x = 3/2 of y. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்ல அப்படியே கேன்சல் பண்ணாலும் சரி, இங்க அடிச்சீங்கன்னா இது 2ஆ மாறும். இதை எடுத்து இங்க பெருக்குங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, 4/5
x is equal to y. As usual rule என்ன, x எல்லாம் ஒரு பக்கம் y எல்லாம் ஒரு பக்கம். அப்போ x by y is equal to இல்ல y by x எப்படி சொன்னாலும் ஓகே தான். அப்போ எப்படி மாறும் அப்படின்னா 4:5 ஆ மாறும். அப்ப ஆன்சர் என்னன்னா 4:5. ரேஷியோஸ் எழுதும்போது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு நம்பர், அந்த நம்பர் மூணாவது நம்பரை விட 20% அதிகம். அப்போ அவர் எப்படி இருப்பார்னா 120 x by 100 இருப்பாரு. ரெண்டாவது நம்பர் 50% அதிகம். அப்போ 150 y by 100 இருக்கிறாரு. வேற வேற நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் ஆளை சிம்பிளை பண்ணும்போது இவர் எப்படி மாறுறாருன்னா இவங்க 6/5 மாறுறாங்க. ரெண்டாவது நம்பரை சிம்பிளை பண்ணும்போது 3/2 மாறுறாங்க. இவங்களை டிவைட் பண்ணாலும் சரி, நீங்க அப்படியே கால்குலேட் பண்ணாலும் சரி, எப்படி மாறும் அப்படின்னா 4:5 அதோட ரேஷியோஸ் வந்து மாறும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, வாட் இஸ் a duplicate subduplicate ratio? வாட் இஸ் subduplicate? ஒண்ணும் இல்லைங்க, அந்த நம்பரை விட டூப்ளிகேட்னு சொல்லிட்டான். டூப்ளிகேட்னா தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது, நம்ம கொடுத்துருக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். திட்ட வடிவம். திட்ட வடிவம்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா ஒரு ரேஷியோ இருக்கு. ஆக்சுவலா பின்னம், திஸ் இஸ் 3:4 என்ன? இட் இஸ் a fraction. இந்த ஃபிராக்ஷனை இதுக்கு மேல சுருக்க முடியாதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், திட்ட வடிவம். அந்த திட்ட வடிவத்தினுடைய வேற வேற வடிவங்கள் சொல்லும் போது அந்த மேல இருக்க நம்பரையும் கீழே இருக்க நம்பரையும் சேம் நம்பர்ஸால மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரதான் திட்ட வடிவம். தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்ப ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளை we can produce a duplicate numbers. டூப்ளிகேட் நம்பர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். டூப்ளிகேட் நம்பர்ஸ்னா யாரு? மேலையும் கீழே 2 ஆல பிரிக்கலாம், மேலையும் கீழே 3 ஆல பிரிக்கலாம், மேலையும் கீழே என்ன வேணா சேம் நம்பர்ஸால மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு டூப்ளிகேட் நம்பர்ஸ் கிடைக்கும். தட் இஸ் டூப்ளிகேட் ரேஷியோ சொன்னாலும் சரி, இல்ல ஃபிராக்ஷன்ஸ் சொன்னாலும் சரி. அப்போ என்கிட்ட 3 4 இருக்கு. அந்த 3 4 இங்க காமனா மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்களா, 3யும் 4யும் இது √2 இதெல்லாம் வரவே வராது. 4 3லாம் ரிவர்ஸ் அதுவும் கிடையாது. இப்போ இந்த 6 8 எப்படி வரும் பாருங்க. அதை 2 ஆல பெருக்குங்க, ஸ்கொயர் நம்பர்ஸா ஃபார்ம் பண்ணலாம். அப்ப ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ 3 ஸ்கொயர் நம்பர்ஸ். அப்ப 3 ஸ்கொயர் டூப்ளிகேட் ரேஷியோன்றது அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். அப்ப ஸ்கொயர் பண்ணும்போது என்ன அப்படின்னா 9:16 என்ன கொடுத்துருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இதோட ரேஷியோஸ் அப்படின்னா இதோட ஸ்கொயரோ இதோட கியூபோ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பருடைய டூப்ளிகேட் ரேஷியோஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்ப 4:9 தான் என்னன்னா இதோட டூப்ளிகேட் ரேஷியோ. சரிங்களா? ஈஸியான क्वेश्चन தானே, ஒண்ணுமே இல்லை, ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் இதுக்கு யாரு ஈக்குவல்? என்னங்க இது ஒரு क्वेश्चन இப்ப சொன்னதாங்க. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க, ரெண்டுத்தையும் காமனா டிவைட் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் காமனா டிவைட் பண்ணா யாருங்க? 2:1. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது ஒரு क्वेश्चन. ரெண்டுத்தையும் காமனா டிவைட் பண்ணோம். 4:2 டிவைட் பண்ணா 2:1 முடிஞ்சிருச்சு. 2:1 தான் இதோட ரேஷியோ தான். காமன் ரேஷியோ யாரு? இல்ல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவலைஸ் பண்ணி பாருங்களேன். ஈக்குவலைஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா அந்த நம்பர்ஸ் உடைய கான்செப்ட் நம்ம கொண்டு போகும்போது 8:1 வரும். அந்த 8:1 வரக்கூடிய ரேஷியோஸை நம்ம ப்ரொபோசிஷன்ஸா ஈக்குவலைஸ் பண்றோம். இதுதான் இதோட அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் சிம்பிளான क्वेश्चन தான். இதுல ஒரு பெரிய கஷ்டமான விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்க, இதுவும் ரேஷியோல வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन. ₹1210 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேருக்கு ஒரு ரேஷியோஸ் பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏபிசின்ற 3 பேருக்கு ஒரு அமௌண்ட்டை பிரிச்சு கொடுக்குறாங்க. 3 பசங்க இருக்கிறதா வச்சுப்போம். ஒரு அப்பாவுக்கு 3 பசங்க இருக்காங்க. அவர் ₹1210 3ஆ பிரிச்சு கொடுக்குறாரு. அவர் ஒரு வீதம் ஏபிக்கு இவ்வளவும் பிசிக்கு இவ்வளவும் கொடுக்குறாரு. என்ன क्वेश्चन கேட்கறாங்க அப்படின்னா சியோட ரேஷியோ என்ன இருக்கும், மூணாவது நபருடைய ரேஷியோ என்ன இருக்கும்? ஓகே, நார்மல் லாஜிக் தான். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ரேஷியோஸ் வந்து உங்களுக்கு முதல்ல போட தெரியணும். வழக்கம் போல ஏபிசி. இதுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இது ஒரு மல்டிபிளிகேஷன் ரூல்ன்றதால இல்ல தப்பு வராதுன்றதால இதை நம்ம ஃபாலோ பண்றோம். 4 5 5 4 then 9 10 போட்டாச்சு. இப்போ நமக்கு ரூல் பிரகாரம் வாட் இஸ் A is to B is to C? A is to B is to C என்ன? 45 36 அப்புறம் இங்க ஒரு 40. இதுதான் A is to B is to C. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா சியோட பங்கு என்ன? சி என்னல இருக்காரு? 40ல இருக்காரு. அப்ப 40 பை என்ன பண்ணணும்? பைல யாரை போடணும்? இவங்க எல்லாரையும் கூட்டணும். இவங்க எல்லாரையும் கூட்டினால் 121 வரும். சரிங்களா? அப்போ 121 வருது. அப்போ 121 இது இந்த 121ஓட 3 பேருடைய ரேஷியோ பிரிஞ்சிருச்சு.
எவ்வளவு அமௌண்ட்டுக்கு பிரியுது அப்படின்னா 1210க்கு பிரியுது. இதை அப்படியே அடிச்சா 10 முறை. ஆன்சர் பாத்தீங்கன்னா 400. நார்மல் சிம்பிளி மனக்கணக்கு தான் இது எல்லாமே. ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோசிஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மனக்கணக்கு தான். இவ்வளவு காசு வச்சிருக்கிறேன், இவ்வளவு பேருக்கு 3 பேரை டிவைட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த என்ன ரேஷியோ அப்படின்றது ஒரு பேர் தான். ஆக்சுவலா ஃபிராக்ஷன், நம்ம ஃபிராக்ஷன் தான், டிவிஷன், பங்கு பிரித்தல், அதுதான் இது சாதாரண விஷயம் தான். அதனால இந்த நம்பரை நம்ம பிரிக்கும் பொழுது இந்த ரேஷியோஸ் கொண்டு வந்துட்டோம்னா யாரை கேட்கறாங்களோ அவங்கள மட்டும் நம்ம ஈஸியா போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? கொஸ்டின் ஈஸி தானே, ஒண்ணுமே இல்லை, நார்மலா ஒரு விஷயம் தான். சரிங்க. இது என்ன கொஸ்டின் அப்படின்னா, இது ஆவரேஜ்ல கூட இந்த கொஸ்டின் நம்ம ஒரு 10% அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல இந்த ஸ்கூல் 10% ஆஃப் பாய்ஸ் ஆர் சேம் as the 1/4 ஆஃப் தி கேர்ள்ஸ். கொஸ்டினே அதான். ஒரு ஸ்கூல்ல 10% ஆண்களுடைய எண்ணிக்கை வந்து 1/4 ஆஃப் கேர்ள்ஸோட இதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா கேர்ள்ஸுக்கும் ஆண் மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? அப்ப என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றான்? 10% ஆஃப் பாய்ஸ் அப்படியே போடுங்க. 10% ஆஃப் பாய்ஸ். ஓகே ரைட். இவங்க யாருப்பா ஈக்குவல்? கேள்வியை படிங்க, வேற எதுவுமே பண்ணாதீங்க. 1/4, that is not a percentage, 1/4 of the girls. அப்போ 1/4 கேர்ள்ஸுக்கு ஈக்குவலா இருக்காரு. அவ்வளவுதான். அந்த கேள்வியை படிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு ஃபார்ம் பண்ண தெரிஞ்சா ஷார்ட்கட்டு எந்த விஷயங்களும் ரொம்ப இம்ப்ளிமெண்டேஷன்லாம் தேவையே கிடையாது. அந்த கேள்வியை படிச்சு ஒரு ஈக்குவேஷன் உங்களால ஃபார்ம் பண்ண தெரிஞ்சா எந்த எக்ஸாமா இருந்தாலும் நீங்க ஓவர் பண்ணிட்டு வந்துடலாம். சரி, 10%, that is what? 10/100 பாய்ஸ் பின்னு வச்சுப்போம். இது 1/4 கேர்ள்ஸ். இது அப்படியே அடிப்போம். இது 1/10 மாறுது. as usual எனக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் வேணும். அப்போ பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோனா b/g போட்டுப்போம். இது 10 இருக்கு, அங்க போயிடும். அப்போ 10/4 இது அடிங்க. அடிச்சா என்ன வருது? 5/2. அப்போ 5/2ன்றது என்ன? 5/2 இஸ் a ரேஷியோ. அப்போ பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் உள்ள ரேஷியோ ஃபிராக்ஷன்ல இருந்தா 5:2 மாறும். அவ்வளவுதான், சிம்பிளா. சரிங்களா? அப்ப அந்த கேள்வியை படிச்சு ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணாவே உங்களுக்கு எல்லா கொஸ்டினுக்கும் மேக்ஸிமம் 90% ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன் உங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும். சரிங்களா? ஈஸி தானே? ஓகே. தென் இது ஒரு 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 ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ நம்ம ஏற்கனவே போட்டோம்ல அந்த கொஸ்டின் தான். இங்கிலீஷ்ல வந்து கொஸ்டின் 180 இருக்கு, அது 186 மாத்திங்க. 186 நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 காமனா டிவைட் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த ஆப்ஷன் கொஞ்சம் வேரியேஷன் வருது, இதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரிங்க. இப்போ 186 அப்படின்ற நம்பரை 1:2:3 1/2:1/3 1/5 விகிதத்துல பிரிக்கிறது. சரி, இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ஸ்ல வந்ததுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் லாஜிக் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பெல்லாம் ரேஷியோஸ் வந்து இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் எல்சிஎம்னு ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும். ஞாபகம். எப்பெல்லாம் ஃபிராக்ஷன்ஸுக்கு ரேஷியோ கொடுக்குறாங்களோ, எப்பெல்லாம் பின்னங்கள்ல அதாவது பின்னங்களுக்கு ரேஷியோ கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் we have to find the LCM. LCM என்ன பாருங்க. அப்படியே இதெல்லாம் வேற நம்பர், ஆல் ஆர் பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்லாம் கொஞ்சம் ஷார்ட்டா, பிரைம் நம்பர்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். 2 3 5 பிரைம் நம்பர். அப்ப எல்லாத்தையும் பெருக்குனா உங்களுக்கு கிடைச்சிரும். அப்ப எல்லாத்தையும் பெருக்குனா கிடைக்குது. LCM என்ன? LCM ஒண்ணுமே இல்லை. அப்ப 6 6 30. அப்ப இந்த 3 நம்பருடைய ரேஷியோஸை நம்ம மாத்தணும். எப்படி மாத்தணும்? 30 அப்ப எத்தனை? 15. ரைட். தென் 15க்கு அப்புறம் என்ன அப்படின்னா 3 10 அப்புறம் 6. இவங்க எல்லாரையும் கூட்டினால் 31. இவங்க எல்லாரும் ஆட் பண்ணணும். ரூலர் தான். இப்போ ஏற்கனவே போட்டோம்ல அந்த ரேஷியோ கிடையாது. ரேஷியோல கொண்டு 31. இப்போ எனக்கு என்ன வேணும்? இந்த 3 நம்பருடைய விகிதங்கள் நான் சொல்லிட்டேன். எனக்கு அந்த 3 நம்பர் யாருன்னு வேணும்? ஒண்ணுமே இல்லை, நார்மலான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் நம்பர் 15. எவ்வளவுக்கு 15? 31க்கு 15 இன்ட்டு என்கிட்ட கொடுத்த ரேஷியோ அமௌண்ட் எவ்வளோ? 186. அப்போ இது எத்தனை? 6 முறை. அப்போ இது 90. இந்த லாஜிக்கை மட்டும் மாத்திங்க. இது 90 வரும் ஆப்ஷன்ல. சரி, செகண்ட் நம்பர் என்ன? 10. 10/31 இன்ட்டு 186. இது அடிச்சா எவ்வளோ ஆச்சு? 6. தட்ஸ் எவ்வளோ ஆச்சு? 60. சரிங்களா? அடுத்தது 6. 6/186 இன்ட்டு 6 லாஸ்ட் நம்பர் 6. 6/31 இன்ட்டு 186. இதையும் அடிச்சிருங்க. இது அடிச்சா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா வழக்கம் போல இது 6 முறை. அப்ப 6 6 36. சரிங்களா? அப்ப இதுல இந்த லாஜிக்ல இந்த ஆன்சர்ல வந்து அந்த ஆன்சர்ஸ் மிஸ் ஆகுது. ஒன்றும் இல்லை, அந்த ஆன்சர்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அப்ப அந்த 3 ஆன்சர் யார் அப்படின்னா 90 அப்படின்றது ஒரு நம்பர், அதுக்கப்புறம் 60 அப்படின்றது ஒரு நம்பர். இப்போ இது எவ்வளோ 150. 150 கூட ஒரு 36 கூட்டினால் என்ன கிடைக்குன்னா 186. சரிங்களா? பாருங்க, இதுல வந்து அந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா இதை ஆட் பண்ணா 186 வரல, இது ஆட் பண்ணாலும் 186 வரல, இது ஆட் பண்ணாலும் 186 வரல. சரிங்களா? அதுல பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்க லாஜிக் ஞாபகம் வச்சுங்க. லாஜிக் தான் நமக்கு தேவை. ரேஷியோஸ் கொடுக்கப்பட்டிருந்தா அந்த ரேஷியோஸை என்ன பண்ணிக்கணும்னா பிரிச்சுக்கணும்.
1/2 is to 1/3 is to 1/5. அப்போ அதோட எல்சிஎம். அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சு என்னன்னா மேல இருக்க நம்பர்ஸை மாத்திரணும். மாத்தினதுக்கு அப்புறம் அந்த 3 பேரையும் ஆட் பண்ணணும். இதான் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் 186. அந்த 186 ஒவ்வொரு நம்பரையும் கன்வர்ஷன் பண்ணணும். அப்ப கன்வர்ஷன் பண்ணும்போது 15/31 × 186, 10/31 × 186, 6/31 × 186. ஒண்ணுமே இல்லை, நார்மலா அந்த கொஸ்டின்ஸை ஈஸியா நம்ம போட்டுடலாம். சரிங்களா? அதனால இதுல ஆப்ஷன்ஸ் மட்டும் தப்பா இருக்கு. ட்ரை பண்ணிட்டு இந்த ஆன்சர் வந்தா உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? தென் ஆவரேஜ் ஆஃப் 3 பாய்ஸ். இது ஒரு ஆவரேஜ் கொஸ்டின். ஆவரேஜ்னா உங்களுக்கே தெரியும், சராசரி. 3 பேருடைய சராசரி வந்து 75. அவங்களுடைய ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஏஜஸ் வந்து 3, 5, 7. ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப். சிம்பிளான கொஸ்டின், ரொம்பலாம் பயங்கரமான கொஸ்டின்லாம் கிடையாது. சிம்பிளான கொஸ்டினா 3 பேருடைய சராசரி. அப்போ 3 பாய்ஸ் உடைய ஆவரேஜ். அப்ப என்ன 3 பாய்ஸ் உடைய ஆவரேஜ்னா என்ன? அது 75. அப்ப டோட்டல் சம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, நமக்கு என்ன லாஜிக்? x bar = x/n. சிக்மா x னா யாரு? x பாரையும் என்னையும் பெருக்கணும், அவ்வளவுதான். அப்பதான் மொத்த எண்ணிக்கை கிடைக்கும். அப்ப யார் யாரை பெருக்கணும்? 3 பாய்ஸோட சராசரி. அப்ப 3ஐயும் 25 பெருக்கினா 75. இதுதான் மொத்தம். என்னது மொத்தம்? அந்த 3 சிறுவர்களுடைய வயது மொத்தம் 75. 3 பேரையும் சேர்த்து, தனித்தனியா எவ்வளவுனா இருக்கலாம், அந்த 3 பேரையும் சேர்த்து அவங்களோட வயசு வந்து 75. இப்ப கேள்வி என்ன? அந்த 3வரில் சிறுவரினுடைய வயது. சிறுவரா? ஓகே, அங்க இருக்கிறாங்க 3 பேர் இருக்கிறாங்கப்பா. 3:5:7. இந்த மாதிரி ரேஷியோஸ் வரும்போது முதல்ல இவங்களை கூட்டிக்கணும். இவங்களை கூட்டினா என்ன கிடைக்குது பாருங்க, 15 கிடைக்குது. இதுல சின்னவங்க யாரு? 3 தான் சின்னவங்க. எனக்கு இந்த இவருடைய வயசு வேணும். அப்ப 3 மொத்தம் எவ்வளவு? 15 இன்ட்டு யாரு எவ்வளவு இருக்குது? எவ்வளவு 3 பேருடைய வயசு? 75. அப்ப 2 பெருக்கிறோம், இது 5. அப்ப 15. அப்போ சின்னதா ஒருத்தர் இருப்பாரு, அவருடைய வயது என்னன்னா 15. இன்னொருத்தர் கூட நீங்க போட்டு பாருங்க, 5 5 5 25 ஒருத்தர் இருப்பாரு, 7 35 ஒருத்தர் இருப்பாரு. அப்ப 35 25 15 இவங்க தான் இந்த 3 பேருடைய வயதா வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஈஸியான லாஜிக் தான். முதல்ல சராசரி, இந்த ரேஷியோஸை கூட்டுறோம். இந்த ரேஷியோஸை கூட்டி ஒவ்வொருத்தரையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய வயசும் கிடைச்சிடும். 15 25 35 கிடைச்சா உங்களுக்கு என்ன வந்துடும்னா 75. அதாவது 15 ஃபர்ஸ்ட் ஆளுடைய ரேஷியோ, செகண்ட் வந்து 35, 25, மூணாவது வந்து 35. அப்போ 60, 75 என்ன ஆயிடும்னா அதோடைய மொத்த எண்ணிக்கையும் மாறும். சரிங்களா? ஈஸி தானே? அதான் கொஸ்டினை நம்ம படிக்க கத்துக்கணும். கொஸ்டினை படிக்க கத்துக்கிட்டா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரி, இது ஒரு இம்பார்ட்டன்டான லாஜிக்கான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறோம். இங்க பாருங்களேன், ஏபிசி கொடுத்துட்டு வழக்கமா ஏதோ ஏசிபிசிசி கேட்பாங்க. இப்போ என்னன்னா சம் ஆஃப் 2 ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க. a+b கொடுத்துட்டான், b+c கொடுத்துட்டான், c+a கொடுத்துட்டான். உங்களை என்ன கேட்கறானா சி என்ன வரும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு கூட ஒரு லாஜிக் கொடுத்துக்கலாம், a+b+c. சரி, இந்த மாதிரி ரேஷியோஸை ஈக்குவலைஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஷியோஸை நான் ஈக்குவலைஸ் பண்ணுவேன், இங்க இருக்கிற நம்பர்லாம் நான் ஈக்குவலா எடுத்துக்கணும் அப்படின்னா we should add the constant. ஒரு கான்ஸ்டன்ட்டை கூட ஆட் பண்ணிக்கணும். அப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த a+b 6kன்னு எழுதணும். டைரக்டா 6ன்னு எழுதக்கூடாது. அது ஒரு லாஜிக்லாம் ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இந்த b+c என்ன சொல்லலாம்னா அங்கே என்ன நம்பர் இருக்கு? 7kன்னு எழுதணும். அப்புறம் c+a என்ன எழுதலாம்னா 8kன்னு எழுதணும். சரிங்களா? ரைட். எனக்கு என்ன வேணா சீன்னு ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு அவன் ஏதோ ஒரு க்ளூ கொடுத்துருக்கான், a+b+c = 14 வருது. அப்போ 3 பேரையும் கூட்டினால் 14 ஒரு விஷயம் கொடுத்துருக்கானா, அப்போ கூட்டினாதான் ஆன்சர் வரும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணும், தெரியணும். இப்போ a+b+c 14 கொடுக்கப்பட்டிருக்குன்னா அப்போ 3 பேரும் கூட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணா தான் நம்மளால ஆன்சர் கொண்டு வர முடியும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு பதிவாகணும். ஓகே, அப்போ 3 பேரையும் கூட்டுறோம். இந்த 3 பேரையும் கூட்டுறோம், ஒரு a+b, ஒரு b+c, ஒரு c+a கூட்டுறோம். அப்ப இந்த 3 பேரை கூட்டும்போது 2a 2a + b + c = 2. இங்க ஒரு 6, அங்க ஒரு 7, இல்ல 15. 15 கூட சேர்த்தா எவ்வளோடா? 21k இருக்கு. k 21 கண்டுபிடிச்சேன். a + b + c அங்கேயே கொடுத்துட்டாங்க 14. அப்ப 2 × 14 = 21k. 28 = 21k. உங்களுக்கு k வேணும். k எவ்வளோனா 28/21. இது 4/3. k கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு c வேணும். சரி, c வேணும்ன்றதால நான் என்ன பண்றேன்னா அவன் கொடுத்துருக்கிற அந்த a + b + c எடுத்துக்கிறேன். இது எவ்வளவு கொடுத்துருக்கானா 14 கொடுத்துருக்கான். என்னால என்ன சொல்ல முடியும்னா a + b வந்து 6kன்னு சொல்ல முடியும். அப்ப 6k + c = 14. அந்த 6k ஓட வேல்யூ தான் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன்.
அப்போ 6 × 4/3 + c = 14. இவங்களை கேன்சல் பண்ணீங்கன்னா 2 8 8 அந்த பக்கம் மாறுது. 14 இருந்து 8 போச்சுன்னா என்ன கிடைக்கும்னா c = 6. சரிங்களா? ஈஸியான ஒரு விஷயம் தான். இப்படி நீங்க போடும்போது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அங்க ஒரு லாஜிக் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லாஜிக் எங்கேயோ பயன்பட போகுதுன்னு அர்த்தம். a + b + c கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த a + b + c தான் அந்த கணக்கோட பேஸ். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்போ 3 பேரையும் ஆட் பண்ணணும். 3 பேரையும் ஆட் பண்ணிட்டு காமனைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஈஸி தானே? ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த கொஸ்டினை படிக்கும்பொழுது மறுபடியும் சொல்கிறேன், அதில் ஏதோ ஒரு க்ளூ கொடுத்துருந்தா அந்த க்ளூ தான் அந்த ஆன்சரை நிர்ணயிக்கிற ஆளாக இருப்பாங்க. ரைட், இது ஒரு ரிப்பீட்டட் 2 பொருளோட டிஸ்கஷன். ஒரு இருசக்கர வாகனம் தொலைக்காட்சி பெட்டியினுடைய விலைகள் 7:5 என்ற விகிதத்தில் உள்ளது. தொலைக்காட்சி பெட்டி, அதாவது தொலைக்காட்சி பெட்டியை விட இருசக்கர வாகனத்தின் விலை 8000 அதிகம். என்ன சொல்றாங்கன்னா 8000 ரூபாய் அதிகமா. யாரு? டிவி. The price of scooter and the TVs are in the ratio. If the scooter cost is 8000 more than the TV, டிவியை விட ஸ்கூட்டரோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 8000 ரூபாய் அதிகம். அப்போ அந்த 7:5 ஏதோ ஒரு விஷயம். அப்போ இது ஒரு 7x, இது ஒரு 5x. 2 பேர் தெரியாத ஒரு 2 பேர் தான் 7x. இவங்க 2 பேருடைய அந்த வார்த்தை பாருங்களேன், அந்த 2 அதிகம், 8000 ரூபாய் அதிகம். அதிகம்னா என்ன? ஒருத்தரை விட இன்னொருத்தர் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப எப்ப கிடைக்கும்? அது கழிச்சாதான் கிடைக்கும். அப்போ இந்த 7x - 5x = எவ்வளோனா 8000. அப்ப 2x = 8000, x = எவ்வளோனா 4000. எக்ஸை கண்டுபிடிச்சோம். எக்ஸை கண்டுபிடிச்சா நம்மளால 2 பேருடைய விலையை சொல்ல முடியும். 4000 கொண்டு போய் பிரதிட்டா ஒருத்தர் 28,000 கிடைப்பாரு, இன்னொருத்தர் 20,000 கிடைப்பாரு. அங்க யார் கேட்கறாங்க? தொலைக்காட்சி பெட்டி கேட்கறாங்க. அப்ப தொலைக்காட்சி பெட்டியினுடைய விலை 20,000. அவ்வளவுதான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம படிச்சோம்னா 2 ரேஷியோ, அப்ப 2 பேரு முடிச்சிட்டோம். அந்த 2 பேருடைய ஒருத்தர் 8000 அதிகமா இருக்காரு, கழிச்சா தான் நம்ம டிஃபரன்ஸ் இருந்தா தான் அதிகத்தை சொல்ல முடியும். அப்ப 2x = 8000, x = 4000. அப்ப இந்த x கொண்டு போய் பிரதிட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா அந்த 2 பேருடைய விஷயங்கள் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஈஸி தானே? சாதாரண கொஸ்டின் தான். நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா கொண்டு போயிடலாம். சரி, ஓகே. இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஒரு பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்துல மில்க்கும் வாட்டரும் இந்த ரேஷியோ 3:2 இருக்கு. மில்க் பிளஸ் வாட்டர். மில்க்கும் வாட்டரும் என்ன ரேஷியோ இருக்குன்னா 3:2 இருக்கு. 4 மிக்சர்ஸ். மறுபடியும் நான் என்ன பண்றேன், 4:1 ரேஷியோ ஆட் பண்றேன். ஒன்றும் இல்லைங்க, நார்மல் அடிஷன் தாங்க. அப்படியே ஆட் பண்ணுங்க, ரேஷியோஸோட ஆன்சர் கிடைச்சிடும். முடிச்சிச்சு. இதுக்கு பெரிய நல்ல ஐடியாஸ் எல்லாம் எதுவுமே வேணாம். ஆல்ரெடி ஒரு மிக்சர் இருக்குது, அந்த மிக்சர் கூட அந்த ரேஷியோஸை நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 7:3 கிடைச்சிடும். முடிச்சிச்சு. சரிங்களா? ஈஸியான கொஸ்டின் தானே? ஈஸியா அந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு கலவைக்குள்ள இன்னொரு கலவை. ரைட். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு கேள்வியை கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 30 லிட்டர்ஸ் மிக்சர் கண்டைன்ஸ் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். பாருங்க, போன கொஸ்டின்ல அந்த ரேஷியோ, போன கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. போன கொஸ்டின்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு ரேஷியோ கூட இன்னொரு ரேஷியோ நான் ஆட் பண்றேன் அப்படின்னா அந்த ரேஷியோ என்னவா மாறும், அவ்வளவுதான். இந்த கொஸ்டின்ல என்ன அப்படின்னா அதெல்லாம் எதுவும் இல்லை, ரேஷியோஸ் எல்லாம் தாண்டிட்டாங்க. ஒரு 30 லிட்டர் என்கிட்ட வந்து 30 லிட்டர் ஒரு மிக்சிங் இருக்கு. அதுல மில்க்கும் வாட்டரும் எவ்வளவு இருக்குன்னா 7:3 இருக்குது. ஃபைண்ட் த வாட்டர். அதுக்கப்புறம் அந்த ரேஷியோ மாறுது. என்னவா மாறுதுன்னா 3:7 மாறுது. 3:7 மாறினால் நான் எவ்வளோ அளவுக்கு என்ன தண்ணி எவ்வளவு, கேள்வி என்னன்னா தண்ணி எவ்வளவு சேர்த்துருப்பேன்றதான் கேள்வி. முதல்ல 30 லிட்டர் மிக்சிங் இருக்கு, வாட்டரும் மில்க்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதோ ஒரு நான் தண்ணி ஏதோ சேர்க்கிறேன். தண்ணியை சேர்க்கும் போது அது 3:7 மாறிடுது. கேள்வி என்ன, நான் எவ்வளவு தண்ணியை சேர்த்திருப்பேன்? ஒன்றும் பண்ணக்கூடாது. முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த நியூ ரேஷியோ முதல்ல எழுதணும். ஓல்டு ரேஷியோ கூட எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் ஓல்டு ரேஷியோவை எழுதணும், பழைய ரேஷியோவை எழுதணும். அது எவ்வளோ? 7:3. என்ன கேள்வி, யாரை கேட்கறான்? தண்ணீரை கேட்கறான். அப்ப வாட்டர் எங்க இருக்கு? இது மில்க், இது வாட்டர். யாரை கேட்கறானோ அவனை விட்டுட்டு கேட்காத ஒரு ஆள் இருப்பாரு. அவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் உங்களோட நோக்கம் சமமாக்கணும். அவங்களோட நோக்கம் என்ன? உங்களுக்கு சமமாக்கணும். அப்படி சமமாக்கினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்படி எல்சிஎம் கண்டுபிடிச்சா இது என்னவா மாறும்னா இது 21 மாறும், இதுவும் 21 மாறும். 7 × 3. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்களை எப்படி போடணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். இங்க பாருங்க, இதை எடுத்துங்க கிராஸ் மல்டிப்ளை, இதை எடுத்துங்க, இது கிராஸ் மல்டிப்ளை, இதை கிராஸ் மல்டிப்ளை. அப்போ இது ஒரு 49, இது ஒரு எவ்வளோங்க 9.
இந்த ரேஷியோ முதல்ல கொண்டு வந்தாங்க. ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். முதல்ல நியூ ரேஷியோ அப்புறம் ஓல்டு ரேஷியோ எழுதிக்கிறீங்க. எழுதியாச்சு. எதுக்காக அந்த மாதிரி எழுதுறோம்னா, எனக்கு தேவையில்லாதவங்க சமமா இருக்கணும். தேவையில்லாதவங்க சமமா இருந்தா தான் எனக்கு தேவையானவங்க நான் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ இவங்களோட எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். இப்போ 21 ஈக்குவல் வந்துச்சு. இவங்களை அந்த பக்கம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நோ ஃபைண்ட் எல்சிஎம், இவங்களை கிராஸ் மல்டிப்ளை, கிராஸ் ரூல்ல கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் இவங்களோட டிஃபரன்ஸ் என்ன ஆச்சு? 0 ஆயிடுச்சு. இவங்களோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 40. முடிஞ்சிச்சிங்களா? இவங்களோட டிஃபரன்ஸ் வந்து 40. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களோட டிஃபரன்ஸ் 40, ஓல்டு ரேஷியோடைய அடிஷன், அதாவது நீங்க லாஸ்டா மாத்திருக்கீங்க பாத்தீங்களா, அவங்களுடைய அடிஷன். ஃபர்ஸ்ட் எவ்வளவு மிக்சர் போட்டிருக்காங்க? 30. அந்த 30 இங்க போட்டீங்கன்னா இவங்க 2 பேரும் கேன்சல். அப்ப ஆன்சர் எவ்வளோனா 40 லிட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? மறுபடியும் நான் சொல்றேன். முதல்ல நியூ ரேஷியோ அப்புறம் ஓல்டு ரேஷியோ எழுதுங்க. யாரு தேவை இல்லையோ அவங்கள எல்சிஎம் கண்டுபிடிங்க. இங்க மில்க் தேவை இல்லை, அவங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சு அவங்க ஈக்குவலைஸ் ஆக்குங்க. அதுக்கப்புறம் அங்க எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, தேவை உள்ளவங்களை இந்த கிராஸ் ரூல்ல ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணியாச்சு. இந்த டிஃபரன்ஸ் 0 தான் வரும். முடிஞ்சிருச்சு. இவங்க 2 பேருடைய டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் வந்து 40. அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் பை இதனுடைய அடிஷன் இன்ட்டு அவன் எவ்வளவு கொடுத்துருக்கானோ அதை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஈஸி தானே? கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின். கொஞ்சம் இந்த கொஸ்டின் எல்லாம் கொஞ்சம் லாஜிக்கா கொஞ்சம் போட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இது ஈஸி தான். இது ஒரு பெரிய கஷ்டமான 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பர் யார் யார் அப்படின்னா 8ன்னு ஒரு நம்பரும் 5ன்னு ஒரு ரேஷியோல இருக்கு. என்ன ரூல் கொடுத்துருக்கானா, the largest number is 27 more than. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியாத 2 பேர் இருக்காங்க. அந்த தெரியாத 2 பேர் யார் யாரு? 8x1 5x1. ஃபர்ஸ்ட் விஷயம் தான். Ratios 8 5. The two ratios are 8:5. The largest number is 27 more than the smallest number. பெரிய நம்பர் சிறிய நம்பரை விட 27 அதிகமா. அந்த क्वेश्चनலயே இருக்கு ஸ்டேட்மென்ட். பெரிய நம்பர் 28x. இந்த 8x சின்ன நம்பரை விட 27 அதிகம். பாருங்க, ஒண்ணுமே இல்ல, நீங்க படிச்சதை அப்படியே ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றீங்க. மனக்கணக்கு தான் இதெல்லாம். நார்மலா ஒரு 6th 7th இருக்கிற ஒரு சின்ன கான்செப்ட் தான். பெரிய எல்லாம் ஒண்ணும் இல்ல. 2 நம்பர், அந்த 2 நம்பருடைய ரேஷியோ பெரிய நம்பர் சின்ன நம்பரை விட 27 அதிகம். முடிஞ்சிச்சு. இப்போ எக்ஸ் கொண்டு வாங்க. அப்போ 3x = 27. எனக்கு எக்ஸ் வேணும். எக்ஸ் வந்து 9. சரி, இப்போ கேள்வி என்ன? எனக்கு சின்ன நம்பர் பெரிய நம்பர்லாம் வேணாம், அந்த 2 நம்பருடைய கூட்டுத்தொகை வேணும். எக்ஸ் = 9. அப்போ 8 × 9 இது ஒரு 72. 5 × 9 இது ஒரு 45. 2 பேரையும் கூட்டுறீங்க. 2 பேரையும் கூட்டினா 117. அப்ப என்னோட நம்பர் என்னன்னா, நான் கண்டுபிடிச்ச நம்பர் 117. சரிங்களா? இந்த ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோசிஷன் எப்படின்னா, ஒவ்வொரு மாடல்ல இருந்து எக்ஸாம்ல கேட்டிருக்க ஒவ்வொரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ல இருந்து நாங்க ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினுடைய பேஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். அப்ப ஆட் பண்ணும்போது ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். 4th ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது, 3rd ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது, இது வந்து ஸ்டாண்டர்டா எல்லா எக்ஸாம்லயும் கேட்கக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் எப்படி இருக்கும், இந்த பெர்சன்டேஜ்ல வேரியேஷன்ஸ் வரும். பெர்சன்டேஜ்ல வேரியேஷன்ஸ் வரும்போது 100 கன்சிடர் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. புதுசா எதுல 100 கன்சிடர் பண்ணணும். அப்புறம் டூப்ளிகேட் ரேஷியோன்றது ஒண்ணும் இல்ல, இந்த நம்பருடைய ஸ்கொயரோ கியூபோ என்ன கிடைக்கும் அப்படின்னா அதனுடைய டூப்ளிகேட் ரேஷியோஸா மாறும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த ஈக்குவலைஸ் ரேஷியோ. அடுத்தது யாருக்கு ஒருத்தருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷியோ. தென் இந்த பங்கு பிரித்தல், அதாவது ஒரு நம்பரை பங்கு பிரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கொஸ்டின். தென் பெர்சன்டேஜ்ல ஒரு பெர்சன்டேஜ் ஒரு ஃபிராக்ஷனை கம்பேர் பண்றது. தென் இதுல இந்த 186 இதுல மட்டும் ஆப்ஷன் தப்பா இருக்கு. இந்த ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணீங்க. 90 60 86 வரணும். தென் ஆவரேஜை ரிலேட் பண்ணி ஒரு கொஸ்டின். ஆவரேஜுக்கும் ப்ரொபோசிஷனுக்கும் ரிலேட் பண்ணி ஒரு கொஸ்டின். அப்புறம் இந்த ஏபி இல்லாம A + B B + C CA கொண்டு போற ஒரு கேள்வி. ஒவ்வொரு கேள்வியுமே என்ன அப்படின்னா ஒவ்வொரு லாஜிக்கும் பயன்படுத்துற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய கேள்விகள் நாங்க எடுத்துக்கிறோம். இந்த கேள்விகளை மடி சொல்ற ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோசிஷனை பொறுத்தளவுல கொஸ்டினை முழுக்க ரீட் பண்ணாவே நமக்கு ஆன்சர் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? ரொம்ப ஸ்டாண்டர்டான டாபிக்ல, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் டாபிக்ல இந்த ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோசிஷன்ஸ் இல்லாம எந்த எக்ஸாமுக்கும் கொஸ்டின் எடுத்ததே கிடையாது. அதனால இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து கொஞ்சம் படிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே.